வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நம் குலதெய்வம் இருக்கையில் என்பதற்கு இணங்க இன்றைய தினம் ராசி நட்சத்திரம் மற்றும் நல்ல நேரம் நல்ல பொழுதா, இன்றைய தினம் நல்ல தினமா என்பதை அறிவதற்கும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியிலும் இன்றைய தினம் மட்டுமில்லை, இனி வரும் நாட்களிலும் வெற்றியே அனைவருக்கும் கிடைக்கணும் என்பதை சிறப்பாக பார்ப்பதற்காகவே இன்றைய தினம் பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். இன்றைய சிறப்பு நிகழ்வாக ஆடி மாதம். சார், ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, வியாபாரம் இருக்காது அல்லது டல்லாக இருக்கும், ஆடி மாதம் இந்த காரியம் செய்யலாமா அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட சக்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இந்த அம்பாளுக்கு உகந்தது ஆடி மாதம். அதே போல் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு அடிகோல் இடுவது இந்த ஆடி மாதம். அதுபோக 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் பெருக்கு அடி மேல் அடி வைத்து முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆடி மாதத்திலிருந்தே ஆரம்பித்து அம்பாள் வழிபாடு ஆரம்பித்து ஆடி 18லேருந்து மிக சிறப்பாக முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதிரி ஆடி மாதத்தை சொல்லி கொண்டே போகலாம். அல்வார் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. பட் பிரதானமாக ஆடி செவ்வாய் வெள்ளிக்கு மட்டும்தான் அம்மனை வணங்கணுமா? இந்த ஒரு கேள்வியும் இருக்குது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைக்கக்கூடிய வைபவம், இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. ஆடி பிறந்துட்டாலே நம்ம அம்பாள் நம்ம வீட்டுக்கு வரலாம். மிச்ச நாள்லாம் நம்ம அம்பாளை அழைக்கணும். ஆனால் ஆடி மாதம் நம்ம நேயர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த லோகத்தில் எல்லாத்துக்கும் சக்தியை கொடுப்பதற்காக அம்பாள் வீட்டுக்கு வரா. அதனால் ஆடி மாதம் பிரதானமாக அம்பாளை வரவேற்கிறதுக்கு பெண்கள் மட்டும், ஆண்கள் முதல்ல பெண்கள் அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு அன்றைய தினம் புது ஆடை இல்லாட்டினாலும் விசேஷ நாளுக்கு வாங்குகிறோம்ல, தைப்பொங்கல், தீபாவளி, பிறந்த நாளுக்கு வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி விசேஷமான ஆடை. வெளியில் போனால் தான் நான் புத்தாடை அணிவேன் அல்லது வெளியில் போனால் தான் நல்ல ட்ரெஸ் போடுவேன் இல்லாமல் நம்மளை பார்க்க அம்பாள் ஓடி வரா இல்லையா? அதனால் அந்த அம்பாளை வரவேற்கிறதுக்கு நம்ம வீட்டில் வரக்கூடிய கெஸ்ட்டு அவளை வரவேற்கிறதுக்காக நல்ல ஆடைகளை எடுத்து நல்ல சாம்பிராணி போட்டு விளக்கு, நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா இந்த அம்பாள் மனம் குழந்து இன்று மட்டும் இல்லை, இம்மாதம் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே உங்களுக்கு சக்தியவும் நீங்கள் மனதில் நினைக்கிறது. மிச்ச மாதம்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். அப்போ வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷத்தில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்து கொடுப்பானாம். அதனால தான் ஆடி அசந்து போகாத, நீ அடி வாங்கிட்டேன்னு நினைக்காத, உனக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் எல்லா அம்பாளையும் குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணுவோம். அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் நாமும் நம்ம வையவும் சிறப்பு பெறுவோம். இன்றைய நாள் ஜூலை மாதம் திங்கட்கிழமை 20/7/2026 கடக மாதம், தட்சிணாயன காலம், கீஷ்ம ருது, பராபவ வருஷம், ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஷ்ட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:29 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். மேச ராசி நேயர்களே, சிறிது காலம் சினம் புரியாத குழப்பத்தில் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். தாயாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம். இந்த பொருளாதார செலவினங்கள் வரவு இருந்துச்சு சார், ஆனால் செலவாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய செலவுகள் கண்ட்ரோல் ஆகக்கூடிய தன்மை. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி மாறி உங்களை புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. ஏதோ ஒரு ஜன்னல் தகராறு அல்லது நிலத்தகராறு இந்த மாதிரி எது இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. நெடுநாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரையை குறைக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவிக்குள்ளே வெளியில் சிரித்து பேசிக்கிட்டாலும் உள்ள சிறு சிறு பூசல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் முற்றிலும் நீங்கக்கூடிய தன்மை. திடீர்னு பேங்கில் கேட்டிருந்தது உங்களுக்கு அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை. சார், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் போதும், இருக்கிறத கொண்டாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லக்கூடிய தன்மை.
அது போக மாலைக்கு மேலே குலதெய்வ அருள். அது என்ன சார் மாலைக்கு மேலே அப்படின்னா, எப்பயுமே குலதெய்வத்தை நினச்சிருப்பேன். திடீர்னு குலதெய்வ அருள்னாலதாக நடந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாலைக்கு மேல் நடைபெறக்கூடிய தன்மை. உங்களுடைய வீட்டில் வந்து யாருக்காவது திருமணம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, பொண்ணோ பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ அல்லது உங்கள் தங்கச்சி பிள்ளையை வளர்க்குறது, இந்த மாதிரி யாருக்காவது ஒரு திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணக்கூடிய தன்மை. சார் ஆடி மாதம் நிச்சயம் பண்ணலாமா? உப்பு தாம்பாலம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் வெற்றி தினமே. ஸோ மேசராசிக்காரர்கள் இன்றைக்கி அற்புதமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இருந்தாலும் பழச பேசாமல் சிரித்த முகத்துடன் நான் வெற்றி பெறும் பொழுது பணிவு முக்கியம் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த பழசெல்லாம் நினைக்காம பணிவுடன் செயல்படும் பொழுது இன்றைய நாள் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியே. கொண்டத்து மாறி காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பு பெறும். ரிஷப ராசி நேயர்களே, தயக்கமும் குழப்பமும் நீங்கனாலும் இனம் புரியாத கவலை இருக்கும். ஏதோ பெத்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஃபீவராக இருக்குதோ, அல்லது வண்டி வாகனங்களில் வேலை வச்சிருமோ, அல்லது இந்த கணவருக்கு ஏற்பட்டக்கூடிய இடர்பாடுகளை நினச்சி கவலை, அல்லது உடல்நிலையை பற்றி அதாவது இனம் புரியாத கவலை கொள்வது தேவையற்றது. கடுமையான கிரக நிலையெல்லாம் மாறி முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் சிறிது காலத்துக்கு அயர்வு சோர்வு இருக்கும். சார் இந்த மாதம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சார், இந்த போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அது முழுவதும் நீங்கிருச்சு. இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இருப்பதனால் சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கிறது, ஒரு அமைதியான தெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது, மனதில் கவலை கொண்டு இருந்தாலே உடம்பு மூளையும் செயல்படாது. இனம் புரியாத கவலையை மறப்பதற்கு தெய்வ வழிபாடு முக்கியம். தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது, வீட்டில் விளக்கு அகல் ஏற்றுவது, தங்கனால் முடிஞ்ச பொருட்களை தானம் கொடுப்பது, ஏதோ திஷ்டி இருக்குமோ அல்லது அக்கம் பக்கத்தில் ஏதோ இருப்பாங்களோ, இப்படி பல்வேறு கவலைகள்ல இருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொண்டால் இன்று கவலை கொள்ள வேண்டியதில்லை, மாறாக ஆனந்தம் பெருகும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாலைக்கு மேல் விருந்தினர் வருகை உண்டு, சுப செய்தி வந்து சேரும், பொருளாதார வரவும் உண்டு. இவர்கள் பிரத்யோகமாக திருவக்கரை காளியம்மன் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு கவலையை நீக்கும், வெற்றியை கொடுக்கும். மிதன ராசி நேயர்களே, காரிய சித்தி உண்டு. திடீர்னு ஏதோ ஒரு இல்லை லாக் ஆகிட்டோமோ அல்லது அடுத்து வர மாதத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எண்ணற்ற தயக்கங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்குது. உங்களுக்கு கடகத்தில் குரு சூரியன், அப்போது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இப்போ கிரக நிலையிலெல்லாம் ஆராயம் பண்ணும்போது திடீர் பொருளாதார வரவு உண்டு, உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் உண்டு. அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மிதன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏற்கனவே தந்தையாருக்கு செலவு பண்ணது அல்லது குடும்பத்துக்கு செலவு பண்ணது அல்லது வருமானம் வர வேண்டிய வருமானம் தடங்கலாகி நின்றது, வெளியில் கொடுத்த பணம் வர வேண்டியது, இது முடிக்க உங்களை நிந்தித்து கொண்டு இருந்தவர்கள் உங்களுக்கே நட்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள ஏதாவது உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, உங்களுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இருக்கிறது, இது முடிக்க தாய் தந்தையர்கள் உங்களை புரிந்துக்காமல் இருந்தது அல்லது புரிந்து கொண்டாலும் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லி கொண்டிருப்பது, இப்படி எண்ணற்ற விஷயங்கள்லாம் இன்று காலை 11 மணிக்கு மேலே மாறக்கூடிய அற்புதமான நாள். மிதன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வரவும் உண்டு. இருந்தாலும் உழைத்து கொண்டே இருப்பது இது சிறப்பு தரும். பொருளாதார வரவும் மகிழ்ச்சியும் பெறுகிறது மட்டும் இல்லை, காலச்சக்கரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் துரிதமாக உழைக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்தை தக்க வைக்கக்கூடிய கிரக நிலையிலும் நடைமுறையில் இருக்குது. மிதன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குறிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த புத்திர பாக்கியம் உண்டாகி அது நற்செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு மாலைக்கு மேலே உண்டு. ஸோ மிதன ராசிக்காரர்கள் மடப்புறத்து காளி வழிபாடு உங்களுக்கு மகத்தான வாழ்க்கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, காலை 9 மணி 26 முடிக்க ஒரு படபடப்புடன் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, அதற்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம், திடீர் ஒரு சுப செய்தி வர்றது, தகப்பனார் வழியில் ஒரு முன்னேற்றமான செய்தி, பொருளாதார வரவு உண்டு, வைத்திய செலவுலே இருக்குது சார். அந்த தெளிவான ஒரு வைத்தியம் இன்றைக்கி யாரோ வழி போக்கணும் அல்லது ஒரு டீ கடையிலையோ அல்லது ஒரு ஃபோன்லையோ கேட்டு உடனடியாக அதை பார்த்து நெடுநாளாக பட்ட அவஸ்தையிலேருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய விரயமாகிட்டே இருக்குது சார்.
ஏதாவது ஒன்று நான் சும்மா இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல, ஆனால் நான் தொட்டப்போ தான் பாத்திரத்தில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஓட்டை விழுந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்ல நம்ம பெண்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது சார். நான் என்ன செய்யன்னு மனம் குழம்பி புலங்காய்தல் அடைந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றம். வீட்டுக்கு அணிகலன்கள் வாங்குறது, புதுசு புதுசாக ஆடைகள் வாங்குறது, அதே போல் ஆடி தள்ளுபடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு உடைகளை வாங்குறது, இப்படி எண்ணற்ற நற்செய்தி காத்துக்கிட்டு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம். மிக சீரும் சிறப்பான இன்றைய தினம். காலை பொழுது 9 மணிக்கு மேல் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருந்தாலும், நான் நிமிடங்களும் நாட்களும் வளர 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 உங்களுக்கு யோகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இன்று முழுவதும் மகிழ்ச்சியே. இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு, மாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன் வழிபாடு இன்றைய தினம் மாலை உப்பு மிளகும் வாங்கி போட்டு வணங்கிட்டு வரும் பொழுது இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்றைய நாள் மட்டும் இல்லை, இந்த வருடம் முழுவதும் சிறப்பு. சிம்மராசினியர்களே, நன்மை ஏற்படக்கூடிய நாள். பெத்த பிள்ளையை புரிந்துக்கக்கூடிய நன்மை. வைத்தியத்துறையில் எனக்கு ஏதாவது ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அந்த முயற்சி தீர்வு இல்லை சார், மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகுது, அதுக்கப்புறம் எனக்கு சரியாகலைன்னு சொல்லக்கூடியது. வெறுவா சிம்ம ராசியில் கூடிய பெண்கள் மிக மிந்திய பேச்சு, அது அதிகமாக எஸ்எம்எஸ் பண்ணுறது, அதிகமாக வாக்கில் பண்ணுறது, அதிகமாக வாயை கொடுக்கறது, ஆனால் விட்டு கொடுக்கறது, அதாவது பேசி தீர்த்து கொள்ளலாம். தன்னுடைய கோபத்தை வேறு விதமாக காமிக்கக்கூடிய தன்மை, கட்டுஞ்சொற்களை உபயோகப்படுத்துவது பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு பொருந்தும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இதனால் பிறர் மனம் வருத்தம் பட்டு அதற்கப்புறம் சமாதானம் ஆனால் கூட ஒரு சொல் கொல்லுங்கிற மாதிரி அந்த சொல் என்றைக்குமே மனதில் நிற்கும் என்பதை புரிந்து கொண்டு இது முடிக்க கிரகச்சாரங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் இனி வருங்காலங்கள்லையும் குறிப்பாக இன்னைக்கு மாலை மேலே அபூர்வமான தினங்களாக இருக்கிறனாலும் கணவருடன் விட்டு கொடுத்து போங்கள், கணவரிடம் அன்பாக பேசுங்கள். குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுங்கள், தெய்வ வழிபாட கூட்டுங்கள். உங்களுடைய பேச்சு இன்னைக்கு சண்டை கொடுக்காது, பின்னாடி அதே வச்சு செய்யும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று மட்டும் இல்லை, இந்த மாதமும் இனிமையான மாதமே. இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான ஒரு யோக பலன் இருக்குது. பொருளாதார உறவு உண்டு. நெடுநாட்களாக பிள்ளைக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக முயற்சி பண்ணுறதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதுசாக நகை காலுக்கு போடக்கூடிய கொலுசு, பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக கால் கொலுசுகள், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெட்டிகள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகமும் இன்றைய தினம் இருக்குது. ஆக அற்புதமான இன்ற நாளில் தெப்பக்குளத்து மாரியம்மன் வழிபாடு மேலும் சிறப்பு பெறும். கன்னிராசி நேயர்களே, பொறுமை, நிதானம். இன்றைய தினம் மிகப்பெரிய முயற்சிகளை எடுக்க வேணாம், சிந்திங்க, செயல்படுத்துவதை சற்று தள்ளிப்படுங்க. சராசரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். கடந்து எந்த ஒரு முயற்சியிலையும் தடங்கள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள். ஆனால் இன்றைய தினம் அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் அதற்குண்டான ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி பண்ணுவதும் நடைமுறைப்படுத்துவதை ஒத்தி வைப்பதும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தடுக்கும். குறிப்பாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வாயை சுருக்குவது நன்மை பயக்கும். ரெண்டாவதாக முன்ன ஒன்று பேசி பின்ன ஒன்று பேசுகிறத குறைத்து கொள்ளுங்கள். இனி வருங்காலங்களில் உங்களுக்கு நன்மை பயக்குவதற்கு இது உணர்த்தக்கூடிய நாள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி பெருகக்கூடிய நாளாகவும், அதே நேரத்தில் கைக்கு வரக்கூடிய பணம் கடைசி நேரம் தள்ளி கொண்டு போவதும், சகோதரனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நன்மை பயக்கிற மாதிரி இருந்து கடைசியில் முடிவு தெரியாமல் இருக்கக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் ஒன்று நாள். ஏமாற்றம் அல்ல, எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாளாக என்ற தினம் இருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு பொறுமை தேவை என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் திருச்சி உறையூரில் இருக்கும் வெக்காளியம்மன் வழிபாடு கன்னி ராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பு பெறும். துளாராசி நேயர்களே, இன்றைய தினம் காலை 10:56 மேல் நீங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் நிறைவேடுங்க. மெடிக்கலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, மருந்து மாத்திரையை நான் நிறையா எடுத்துக்கிறேன், அதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் குறைக்கலாம். பெத்த பிள்ளைகள் பேச்சை கேட்கும்.
பிள்ளைகள் வழியாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் இது முடிக்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கிடைச்சி அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய டைம் உண்டு. மனைவியினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். ஸோ புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிறைய விரைய செலவு, நிறைய கடன் இருக்குது சார், இருந்தாலும் சேமிக்கக்கூடிய தன்மை இன்றைய தினம் ஏற்படுது. இந்த சேமிப்பு பின்னாடி அதுவே உங்களுக்கு ஷூரிட்டியாக மாதிரி ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறதுனால இன்றைய தினம் முடிஞ்ச அளவு அரசாங்க சம்பந்தப்பட்ட துறை அல்லது பேங்கில் சேமிப்பது பல வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கொடுக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு சிறப்பு பெறும். உங்களுடைய இல்லங்களில் சுபிட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது முடிக்க ஏதோ மாதிரி இருந்துச்சு சார், இது சரியா இது இல்லையா அப்படின்னு குழப்பத்தில் இருந்த எல்லாத்துக்குமே இதுக்கு விமோசனம் கிடச்சி, இதற்கு நம்ம வசிக்கக்கூடிய வீடு காரணம் அல்ல, ஏதோ சரியில்லாத நேரத்தினால தான் அப்படின்னு தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மையை இன்றைக்கு கிரக நிலைகள் ஏற்படுத்துவதால் எதையும் நீங்கள் சிந்தித்தாலும் சரி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பு கிரகங்கள் இருப்பதனால் இன்றைய தினம் அற்புதமாக இருக்கக்கூடிய, ஆனந்தமாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் பிரத்யோகமாக இவர்கள் அம்பாளுடைய வழிபாடு, காரி மாறி ஊரின்னு சொல்கிறத காட்டிலையும் அம்பாளுடைய வழிபாடு, சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு இவர்களுக்கு மேலும் நன்மை பயக்கும். இந்த தினம் மாலை பொழுது முடிந்தால் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மாதம் முழுவதும் வெற்றியும் ஆனந்தமும் கிட்டும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, படபடன்னு செயல்படுறது, எதாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, அடுத்த மாதத்துக்கு இப்போயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயாராக இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி கவனம் தேவை. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மாடிப்படி இறங்கும் பொழுதோ, பஸ்ஸில் ஏறும் பொழுதோ, டூ வீலரில் பின்னாடி உட்காந்து போகும் பொழுதோ மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம். அதுபோக இடர்கள் ஏற்படக்கூடிய தன்மையாக இருக்கிறனால விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பொருளாதார நடைமுறைப்படுத்தும் பொழுது ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் யூஸ் பண்ணுறப்போ கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைய தினம் தெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதும், எந்த ஒரு செயலையும் ஒன்றில் தான் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாமா வேணாமா, பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது. நெடு நாட்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய பாதகரைய செருப்புகளோ அல்லது வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடியதில் இடறி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனம் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு சமயத்தில் உங்களை காக்கும். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்டு, நீங்கள் இவர் நமக்கு ஒத்து வருவான்னு இது பண்ணது கரெக்டு, பிறருக்கு தான தர்மம் பண்ணுறது கரெக்டு, உங்களுடைய தகப்பனார் வழிபாடு கரெக்டு, உங்கள் பெத்த பிள்ளையை பார்த்து கரெக்ட். தனக்கு காரியம் நடக்கலைன்னா அடுத்தவர்கள் அபாங்கமான சொற்கள் பேசுவதும், அது விளையாட்டாக இருக்கட்டும் அல்லது அது சீரியஸாக இருக்கட்டும், அவர்களை பேச்சு மூலிமா கூட வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறது, அல்லது தட்டி கொடுத்து வேலை வாங்குவதை காட்டும் எடுத்து சொல்லி புரிய வைத்து வேலை வாங்குவதே சிறப்பு. இது எதுக்கு தனுசு ராசிக்காரர்கள் சொல்கிறேன்னா, மிக அற்புதமான காலகட்டம். தொழில் துறையில் முன்னேற்றம், மிகப்பெரிய புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, பொருளாதார அபிவிருத்தி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர்த்துக்கு இரண்டு மனைவி அல்லது இரண்டாவது மனைவினால் யோகம். இப்படி தனுசு ராசிக்கு எண்ணற்ற தன்மைகள் நடப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு, குருவை வணங்குறோமோ இல்லை, குருவை நிந்திக்காமல் இருப்பது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு, தனக்கு காரியம் நடக்கலைன்னா தெய்வத்தையும் நிந்திப்பாங்க, குருவையும் நிந்திப்பாங்க. இது இரண்டுமே தவறு. இதை மாற்றி கொண்டாலே உங்களுக்கு கால ஜென்ம தோஷம் ஏற்படாது. கடந்து என்ன இதை பாவம் பண்ணுமோ இவ்வளோ அவஸ்தைப்படுறோம், இன்னும் குருவோடைய ஆசீர்வாதம் பெறுவோம். குருவை வணங்குறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு மனைவியினால் சிறு சிறு உபாதைகள் இருக்கக்கூடிய தீர்வு கிடைக்க முடியாத தன்மைக்கு வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில காரியங்கள் உடனே நடந்துடும், சில சாயங்களில் காலத்தமிழ் நடக்கும். ஒரு காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்காமல் இருக்காது. அதற்கு உங்கள் சார்பாக பிரார்த்தனை பண்ணுறவங்க உங்களுக்கு நடத்தியே காட்டக்கூடிய தன்மையை அந்த தெய்வமும் கொடுக்குது, அந்த குருவும் கொடுக்குது, உங்களுடைய தான தினமும் கொடுக்குது என்பதை உணர்ந்து கொள்ள
வேண்டிய நாள் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிரதோதமாக அகோரமாக உகோரமாக இருக்கக்கூடிய காளி வழிபாடுகளை காட்டிலையும் ஆடி மாதம் 3 நாட்களுக்கு ஒரு முறை வீரம்மா காளி வழிபாடு உங்களுக்கு விவேகத்தையும் கொடுக்கும். இது முடிக்க உங்களுக்கு நடக்காத காரியம், தடங்களாக இருக்கக்கூடிய காரியத்தை நடத்தி கொடுப்பாள், உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பாள் வீரம்மா காளி. மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் காலை சுமாராகவும் மதியத்துக்கு மேல் மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு. விருந்தினர் வருகை உண்டு, சுப செய்தி உண்டு, உங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் நிறைய விரயம் பண்ணிட்டீங்க சார், நான் என்ன சரி எனக்கு யாரும் உதவலைன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. தெய்வம் எந்த ரூபத்திலாலும் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்பு. நெடுநாட்களாக வயிறு உபாசையினால் அவதிப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபைலையோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ காணாமல் தேடிக்கொண்டு அழுத்து சலித்து கழிப்பாக இருந்தவங்களுக்கு மாலைக்கு மேலே அந்த பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மை நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்கிறது. அடிக்கடி உங்களோட மனசை குழப்பி கொண்டு தெய்வ வழிபாடுகளை குறைத்து கொண்டு இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த ஆடி மாதம் முன்னோர்களுடைய வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கும். இதை ரெண்டையும் விட்டுறாமல் காலையிலையும் மாலையிலையும் ஆடி மாதம் முழுவதும் பண்ணாலும் கூட இன்றைய தினம் குறிப்பாக சிரத்தையோடு எடுத்து பண்ணக்கூடியது. அதே போல் இனிப்பு வாங்கி மாலை பொழுதுக்கு யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்கு தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும், இன்ப செய்தி வரக்கூடிய தன்மை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள், தனக்கு வேணான்னு விட முடியாமல் தவித்து கொண்டு இருந்தவர்கள், அதில் இருந்து விட்டு வெளியில் வருவது உங்களுக்கு நன்மை படைக்கும். அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பிரிவு ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய வாரம் அல்ல, சிறிது காலம் தள்ளி இருப்பது சிறந்தது என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பிரத்யோகமாக அம்பாளுடைய வழிபாடு ஆடி மாதம் தானே அப்படின்னு சொன்னால் கூடைய சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடிய கோபத்தை நீக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சனி பகவான் வழிபாடு சாதகமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, பொறுமை முக்கியம். இனம் புரியாத ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். இன்னும் 1 வாரம் 9 நாளைக்கு இந்த மாதிரி இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சந்தேக குணம் குடிக்கொண்டு இருக்கக்கூடியது. மனதை ஏண்டா வாழ்க்கையில் இருக்கிறோங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறது. இந்த ஆத்திரத்தை எல்லாத்தையும் போய் காமிக்கிறது. எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, நான் பிரைவ பிரார்த்தனையோடு இருக்கிறேன், நான் தானம் தர்மம் பண்ணுறேன், நான் வச்சது தான் சட்டம், நான் இப்படி தான் இருக்கிறேன், என் நியாயத்தை புரிஞ்சுக்கலாம். உறவு முறை எல்லாம் பகையாக இருக்கும். உற்றார் உறவினர் எல்லாமே பகை உணர்ச்சியில் இருக்கும். உங்களுடைய செயல்திறனை யாரும் எடுபடாத காலகட்டமாக இருந்தாலும் கூட, சனி பகவான் விலகி பாத்தாக்கார சனியாக இருந்தாலும் கூட, சர்ப்ப கிரகங்களுடைய பிடி சில விஷயங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கிறதுனால பொறுமை முக்கியம். வாயை சுருக்குங்க. இயற்கையான இடத்துக்கு பூங்கா பார்க்கு இந்த மாதிரி போய் மனதை அமைதிப்படுத்துங்க. யோகா தியானம் பண்ணுங்க. தெய்வ வழிபாடை கூட்டி கொண்டே வாங்க. முருகப்பெருமான் வழிபாடு அல்லது ஆத்மலிங்க வழிபாடு உங்களுக்கு மனதில் அமைதியை கொடுக்கும். கடும் கோபம் உங்களையே தவறான விஷயத்துக்கு கொண்டு போய்விடும் என்பதை நினைவில் கொண்டு நிதானமும் பொறுமையும் பின்னாடி பெருமையான வாழ்க்கை குறிக்கும். ஆத்மலிங்க வழிபாடு கும்பத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, காரிய சிறப்பு பெறும். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் கோபமாக காட்டி செயல்படலாம். ஒரு காலகட்டத்தில் மீன ராசிக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்போ வெளிப்படையாக இருக்கிறதே நன்மை பயக்கும். அதனால் காரிய சித்தி பெறுவதற்கு மனம் விட்டு பேசி, தெரியாத கேட்டு தெரிஞ்சு, நமக்கு எதிரியாக இருக்கிறவன கூட நம்ம மனம் விட்டு பேசினாலோ அல்லது எதிரிகிட்ட மனம் விட்டு பேசினா தான் சார் பிரச்சனையாக வருது அப்படின்னா, புன்முறுவலோட ஒதுங்கி போன ஒத்து வரல அப்படின்னா ஒதுங்கி போகக்கூடிய தன்மையை வளர்த்து கொண்டாலே இந்த நாள் மட்டுமில்லை, இனி வரும் நாட்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிறப்பு பெறும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுமாராக பலன்களாக இருந்தாலும் நான் மேல் சொன்ன யோசனைகளை நன்கு ஆராய்ச்சி பண்ணி செயல்படும் பொழுது இன்றைய தினம் மட்டுமில்லை, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் அற்புதமான காலமாக இருக்கும். பிரத்யோகமாக இரட்டை காளியம்மன் வழிபாடு பண்ணுறது மீனராசிக்கு பல வகையில் வெற்றியை கொடுக்கும். அந்த இரட்டை காளியம்மனுக்கு பிரத்யோகமாக ரோஜாப்பூ மாலை இந்த ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு தடவையாவது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பயம் குறையும், தொழிலில் சிறப்பு பெறும், விரைய செலவு குறையும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை இரட்டை காளி உங்களுக்கு நடத்தி கொடுக்குறாள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம்.
ஆக 12 ராசி நேயர்களுக்கும் மிக சிறப்பான நாளாக இந்த நாள் இருந்தாலும், ஒரு சில ராசிக்கு அறிவுரை சொன்ன மாரி இருக்கிறே சார் அப்படின்னு நினச்சா கூட, உங்களுடைய கிரகச்சாரத்தை பிரசன்ன முறையில் எடுத்தது உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கணுங்கிறது தான் நம்ம பாக்கியன் சேனலுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு, நல்லா இருக்கிறவங்க எல்லாம் சுமாராக இருக்கிறவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதும், சுமாராக இருக்கிறவங்க எல்லாம் பிரார்த்தனையை கூட்டிக் கொள்வதும் இந்த நாள் மட்டும் இல்லை, வரக்கூடிய நாட்களும் சிறப்பாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கொரக்கநாள் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.